ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா ப்ராசஸும் முடிச்சு ஃபைனலா ட்ரெய்னிங் சென்டர் போக ரெடி ஆயிட்டு இருக்க நீங்க, ட்ரெய்னிங் சென்டர்ல போய் ரிட்டர்ன் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னா, அப்பயுமே வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. எப்பயோ முடிக்காம ஏதாவது பெண்டிங்ல இருந்த கேஸா இருந்தாலுமே, அத பத்தி வந்து அவங்க என்கொயரிலாம் பண்ணுவாங்க. ஸோ என்னைக்காவது நீங்க வந்து ஆக்சிடென்ட் கேஸோ ஏதோ ஒரு கேஸ் இருக்கா, அது வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு அப்படின்னா, ப்ளீஸ் அத போய் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து 2022 பேட்ச்ல பாஸ் ஆகி ட்ரெய்னிங் பண்ண வேண்டியவன், அங்க போய் வந்து ட்ரெய்னிங் டைம்ல அந்த ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும்ல. ஸோ அப்போ என்னைக்கோ பண்ண ஆக்சிடென்ட் கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாம இருந்ததுனால, அவங்க ரிட்டர்ன் அவங்க அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு வர சொன்னதுனால, டிலே ஆயி லாஸ்ட் வந்து அவனுக்கு 1 இயர் வேஸ்ட்டே ஆயி 2023ல அவன் ட்ரெய்னிங் பண்ணான். ஸோ நமக்கு ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணணும்? இப்பதான் உங்களுக்கு கைட் பண்ண நாங்க இருக்கோம். ஸோ இந்த வீடியோலாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வாங்கிருங்க. பெண்டிங்கா இருக்க கேஸ வந்து க்ளோஸ் பண்ணிருங்க.